வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். ஆட்டத்தை ஆரம்பித்த சக்தி புயல் 12 மாவட்டத்தில் இன்று கொட்டப் போகும் கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய சக்தி புயல் இன்று காலை 5:30 மணி அளவில் அதே பகுதிகளில் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை காலை 8:30 மணி அளவில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி பிறகு கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை 5/10/2025 தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மற்றும் 7 மற்றும் 19ஆம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து 8ஆம் தேதி வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் குஜராத் கடல் பகுதிகளில் அநேக இடப்பகுதிகளிலும் அரபிக்கடலில் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.